வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் பலத்த மழை, இலங்கையை சூழும் அலைவடிவ காற்று, பேரிடர் மீட்புக் குழுக்கள் எந்நேரமும் களமிறங்க தயார். அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலையில் மாற்றம், பலத்த காற்று தொடர்பில் எச்சரிக்கை. பொது அவசர கால நிலை தொடர்ந்து அமுலில், வெளியாகியது அதிவிசேட வர்த்தகமானி. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஜனவரி 9 வரை விளக்கமறியல். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல், ஊர்காவற்துறை நீதவான் உத்தரவு. யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதிகள், இளைஞர்களுடன் வசமாக சிக்கிய யுவதிகள். கட்டுநாயக்க வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல், போலீசார் விசாரணை. கொழும்பில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளதாக பரவும் தகவல், மகிந்த வெளியிட்ட விளக்கம். எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலையை எதிர்கொள்வதற்காக அனைத்து முகாமைத்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து முகாமைத்துவ நிலையங்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. இன்று முதல் நிலவக்கூடிய அலைவடிவான காற்று காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கடற்படை வீரர்கள், உலங்கு வானூர்திகள் மற்றும் கடகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கப்படும் இந்த வானிலை மாற்றத்தின் போது வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையை காட்டிலும் சீரற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரிவு குறித்தான துப்பாக்கி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டவை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 2/1/2026 அன்று இது தாளமுகமாக மாற்றம் பெறும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் நாகமுத்து பிரதீபராயா குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இலங்கையின் கரையோரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்க தொடங்கியுள்ளது. இன்றும் வடக்கு, கிழக்கு, வட மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளைய தினம் முதல் வடக்கு, கிழக்கு, வட மத்திய, தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மழை பரவலடையும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 31 முதல் 4 வரை வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, வட மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் குறிப்பாக கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பதுளை, நுவரெலியா, காலி, மாத்தறை, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 31 மற்றும் எதிர்வரும் ஜனவரி 1, 2, 3 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலையை மேலும் நீடித்து அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதியின் செயலாளரினால் நேற்றைய தினம் குறித்த அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பொது அவசர நிலைமை நிலவுவதால் பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல், மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவையை பராமரிப்பதற்கு இந்த பொது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தோகாவில் இருந்து கட்டுநாயக்க வந்த விமானத்தில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் பலர் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சிறப்பு சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விமானம் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மதியம் 1:07 மணியளவில் கட்டாரின் தோகாவிற்கு புறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 26 கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் வெடிகொண்டிருப்பதாக வந்த செய்தியை போலவே ஒரு போலியான செய்தி என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தொடர்புடைய 2 மின்னஞ்சல்களும் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற நாச வேலைகளில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் புலனாய்வு அமைப்புகள் சிறப்பு விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை 1:44 மணியளவில் புறப்பட்ட கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்குள் குண்டுகள் இருப்பதாக மின்னஞ்சல்கள் மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த விமானத்தில் 245 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் இருந்த நிலையில் விமானம் தரையிறங்கிய பின்னர் விமானப்படையின் வெடிகுண்டு பிரிவு சோதனை செய்தது. இந்த நிலையில் விமானத்தில் குண்டுகள் அல்லது சந்தேகத்திற்குரிய எதுவும் இல்லை என்றும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தனது கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் மீண்டும் குடியேறியுள்ளதாக பரவும் வதந்தி குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனது சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை, இருப்பினும் தனது தேவைகளை பொறுத்து கொழும்புக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் தான் கொழும்புக்கு திரும்புவதாக பரவும் வதந்தி குறித்து சிலர் விசாரிப்பதாகவும் கொழும்புக்கு திரும்ப போவதில்லை என்பது மட்டுமே தனது கருத்து என்றும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச நுகேகொடை பகுதியில் தனது நண்பரின் வீட்டில் தங்கியுள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு பயப்படாமல் ராஜபக்ச குடும்பம் யார் என்பதை அறிந்த நண்பர் தங்களுக்கு வீட்டினை வழங்கியதாகவும் நாமல் விளக்கம் அளித்திருந்தார். மஹிந்த தற்போது கொழும்புக்கு வந்திருந்தாலும் தங்காலை ஹால்டன் இல்லத்திலும் கொழும்பில் உள்ள நுகேகொடை இல்லத்திலும் மாறி மாறி தங்குவார் என்று நாமல் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 3வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு 9:45 மணியளவில் நெடுந்தீவு கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 கடற்தொழிலாளர்களையும் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் பாரப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களிடம் திணைக்கள அதிகாரிகள் நேற்று விரிவான விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் பின்னர் முற்பகல் 11 மணியளவில் அவர்கள் ஊர்காவல்துறை நீதிவான் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பவத்தை ஆராய்ந்த நீதிவான் குறித்த 3 இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். அதிதீவிர வானிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த புத்தளம் தொடருந்து மார்க்கத்தில் கொழும்பு கோட்டைக்கும் சிலாபத்திற்கும் இடையிலான தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. நாத்தாண்டிய வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்த தொடருந்து சேவைகள் திருத்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளதால் இன்று முதல் சிலாபம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழில் உள்ள 2 விபச்சார விடுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. குறித்த சுற்றி வளைப்பின் போது 6 யுவதிகளும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கச்சேரியடி மற்றும் ஈச்சமோட்டை பகுதியில் இயங்கி வந்த விடுதிகளை இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டு இக்கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.